உங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு உங்கள் முழு விழிப்புணர்வு நிலை திரும்பிய பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளிவிட்டவாறு உள்ளங்கைகளை கண்களின் மீது ஒற்றிக்கொண்டு பிறகு உங்களுக்காக தோன்றும் பொழுது மெல்ல உங்கள் கண்களை திறக்கலாம். ஜெய் ஜெய் குரு. ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். குட். தட்ஸ் இட். We are born to show the path to the whole world. We are the torch bearers. எப்ப சொல்லுவாங்க, விஜயா சுதர்ஷன கிரியாவுக்கு முன், சுதர்ஷன கிரியாவுக்கு பின். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். சுதர்ஷன கிரியாவுக்கு முன்ன எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம். Now we know the secret or the technique as to how to raise a prana. Prana is the basis of the whole existence of life energy. குருஜி அதை எல்லாருக்குமே போய் சேரட்டும் ஒரு அம்மா மாதிரி. He gives the Sudarshana Kriya, which is unparalleled. So அப்பேற்பட்ட பாக்கியசாலிகள் நாம. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாம் அதை நம்மளுக்கு மட்டுமே வச்சுக்காம முதல்ல அதை வீணாகாம பார்த்துக்கணும். இவ்வளவு பெரிய சக்தி நம்ம கண்டதுக்கு அப்புறமா ஒரு பக்கெட்ல ஓட்ட போட்டா எப்படி தண்ணி கசிஞ்சு போயிடுறதோ அப்படி இல்லாம we should be intelligent enough, scrupulous enough. We should be aware as to not to let the energy get leaked out. First point. Second point, அதை நமக்காக மட்டுமே வச்சுக்காம நிச்சயமா உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. 100% I'm sure. Once you become thorough with Sudarshana Kriya and you are brimming with the prana, it attracts. ஒரு மலர் மலரும் பொழுது, மலர்ந்த மனம் வீசும் பொழுது என்ன வந்து பாருங்க, என் வாசனையை வந்து பாருன்ட்டு கேட்கறது கிடையாது. By the very virtue of its being, its existence, it is a law of nature. So once you bloom beautifully with the Sudarshana Kriya, people are bound to come to you. Then become the mother. ஒரு அம்மா ஆயிடணும். Then give the unconditional love to one another. சார், எத்தனை பேருக்கு நம்ம நிம்மதி கொடுக்குற வார்த்தையில சொல்லவே முடியாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு திருப்தி, அர்த்தம் முழுமையா நீங்க உணர்வீங்க. அத்தனை பேர் உங்களை கேட்கறச்ச உங்களுக்கு நீங்க பேசுறது இல்ல. அப்ப the prana flowing through you, the grace connected to the cosmic consciousness is being expressed through you as an instrument. அதை பலவரை நான் அனுபவிச்சுவேன். ஏதோ ஒரு குழந்தை வந்து கேட்கும், நான் ஏதோ ஒன்று பதில் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன பதில் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லை, even I used to enjoy my own reasoning or helping the people. I don't know how it comes, but it comes. You are an instrument. Guruji எப்ப சொல்லுவார், you are mic. A teacher is a mic behind the mic. Never think that you are. The words are from the cosmic consciousness. Then you become the fit instrument to spread the message of love. That's it. Love is not an emotion. Love is a very existence. Is a very fiber of the whole cosmos. Very. இப்ப நம்ம வரிசையா பதஞ்சலி யோக சூத்திர பார்த்துட்டே இருந்தோம், இருக்கோம். இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக். நேற்று ரொம்ப அழகா திருமந்திரத்துல ஒரு திருமந்திரம் படிச்சேன், திருமுறது. அது ஷேர் பண்ணிக்கணும் வந்து என்ன அழகா சொல்ற. அந்த நம்ம அந்த அன்புல போயிட்டோம்னு, அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அறிவினார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். எண்ணூறு யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உறுதிப்பெற ஈசன் நல் பூஜனை உறுதிப்பெற பகவான் ரமணன். அதனால நமக்குள்ள அன்பு அதிகமாகும் பொழுது மற்றவர்களுக்கு நல்லதையே நினைச்சு, நல்லதையே பேசி, நல்லதையே செஞ்சுட்டு வரப்ப யூ ஆர் ஃபில்டு வித் தி லவ், அன்கண்டிஷனல் லவ். அப்ப இறைவனுடைய கருணை தானே உனக்குள்ள பாயிரும். அந்த இறைவன் கருணை வந்து எடுத்தோன்னே நீ ஞானத்தை பொறுக்கி போக வேண்டாம், நீ ஞானத்தை பார்த்து இழுக்கப்படுவாய் அப்படின்னு திருமணம் அழகா சொல்ற. அந்த திருமணம் ரொம்ப பிடிச்சது எனக்கு, இல்லையா? நாம கஷ்டப்பட்டு நம்ம சுதர்ஷ்ட அது பண்ணி இதை பண்ணி இவ்வளவு பண்ற சாதனை.
திருமணம் சொல்ற நீ சாதனையே பண்ண வேண்டாம், அன்பு மட்டும் வளர்த்துக்கும். அன்புதான் சிவம். அப்படி இருந்துட்டீன்னு அந்த சிவம் ஒண்ணு கவர்ந்து இழுத்துக்கும். பார்க்கலாம். காக்கலும் ஆகும் கரணங்கள் நான்கையும் காக்கலும் ஆகும் கலை 16ஐயும் காக்கலும் ஆகும் கலந்த நல் வாயுவும் காக்கலும் ஆகும் கருத்துற நிற்றலே. கருத்துற நிற்றலே. நம்முடைய எண்ணங்கள் சிதறாத பொழுதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய பிராண சக்தி எப்படி ஒரு நீர்ப்பரப்பு சலனமில்லாமல் இருக்கும் பொழுதுதான் அந்த வெண்மதியின் அற்புதமான பிரதிபிம்பத்தை காட்டுகிறதோ, அதை போல் நமக்குள் மனத்தில் சலனங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய எண்ணங்கள் இறைவனுடைய ஒரு வழிகாட்டுதலாக வாய்க்காலாக மாறும். அப்புறம் என்ன பண்ணணும்? நமக்கு விதி நமக்கு இட்டபடியே ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு, உயர் செல்வம் எல்லாம் அன்றென்றிரு, பசித்தோர் முகம் பார், நல் ஆரம்பம் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றே. மனமே உனக்கு உபதேசம், நெஞ்சே உனக்கு உபதேசம். பட்டினத்தார் அழகானவள். உனக்காக விதிக்கப்பட்டது உன்னை சேராமல் சென்ற, உனக்கானது இல்லாதது உன்னை ஒன்று சேர. இதை புரிஞ்சுட்டோம்னா லைஃப் இஸ் வெரி சிம்பிள். அப்போ என்ன ஆகும்னா, கருத்துற நிற்றாலே தாரணா பிரத்யாகாரா, மனுஷன் தானே ஒடுக்கிடுறது, நிம்மதியா இருக்கு, திருப்தியா இருக்கு. அப்ப நாம யாரோட பேசிட்டு இருக்கோமோ அவங்களா நாம மாறிடும். அன்பின் மிகுதியாக தானாக மாறுகிறது. ஆக காக்கலும் ஆகும் கருத்துற நிற்றலே. இறைவனின் கருணையில் இறைவனின் அன்பு வழியில் நாம் செல்ல துவங்கி விட்டால் நம் மனமானது தானாக ஒருமுகப்படுகிறது. காக்கலும் ஆகும் கரணங்கள் நான்கையும். கரணங்கள், அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது 4 தானே நம்மளை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கு. மனசை பார்க்க முடியாது, புத்திய பார்க்க முடியாது, சித்தத்தை பார்க்க முடியாது, அகங்காரத்தை பார்க்க. இது 4 தான் நாம நம்மளை பிடிச்சி உழுக்கு 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 உழுக்கு. ஒரு சின்ன ஸ்பார்க் கேன் டெஃபினெட்லி மேக் யூ இம்பேலன்ஸ்ட். நீங்க நிக்கிறீங்க ஒரு ரோட்ல, ஒரு பஸ் ஸ்டாப்லயே எங்கேயோ நிக்கிறீங்க, ரொம்ப டீப்பா உங்க ஃபேமிலி பத்தி ஏதோ ஒரு டிஸ்டர்ப் திங்கிங், அதை பத்தி யோசிச்சுட்டு சார் டைம் என்ன ஆகுறது ஒருத்தர் கேட்கிறார். உங்களை முதல்ல கேட்கல, அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்க யூ ஆர் தேர் இன் யுவர் ஓன் வேர்ல்ட் ஆஃப் தாட்ஸ். சார் உங்களுக்கு தான் சார், டைம் என்ன சார் ஆகுறது அப்படி பாக்குறீங்க. யாரோ நம்மளை கேட்கிறாரு, சார் உங்களை தான் சார், எத்தனை முறை சார் கேட்கறது, டைம் சொல்லுங்க, இல்லாட்டி சொல்லிட்டு போங்க சார், ஏன் சார் வாட்சி பாக்குறீங்க, பினிஷ்ட் பினிஷ்ட். இல்லையா? நீங்க திருப்பி கேட்கறீங்க, இட் கோஸ் ஆன் மல்டிப்ளைங். இதெல்லாம் ரொம்ப சர்வசகஜம். இதெல்லாம் நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். ஒரு சிக்னல்ல நிக்கிறீங்க, நீங்க ரொம்ப அப்பாவியா ஓரமா நிக்கிறீங்க, உங்க லெஃப்ட்ல போகுது, ரைட்ல திரும்ப இல்லை விவேக் கை சொல்லுவேன், ரைட்ல கை காட்டி லெஃப்ட்ல சிக்னல் போட்டு நேரா போய்கிட்டே இருப்பான். ஆட்டோ டிரைவர் லெஃப்ட்ல கை காட்டி ரைட்ல சிக்னல் போட்டு நேரா போயிட்டு இருப்பான்டா அப்படிம்ப. அது போல ஒருத்தர் நிக்கிற, உங்களுக்கும் உங்களுடைய அந்த ரியர்வியூ மிரர் அது மேல அவருடைய ரியர்வியூ இடிக்குது. நீங்க பாக்குறீங்க, அவர் பார்த்தா மனசாரியா இருக்கிறார், எதுக்கு வம்பு அப்படின்ட்டு கப்சுப்புன்னு சிக்னல் வரைக்கும் காத்துட்டு போறீங்க. இதுல முல்லா நசுருதீன் கதை ஒண்ணு இருக்கு. முல்லா நசுருதீன் மிகப்பெரிய அறிஞர், அந்த ஒரு விதூஷகர் 10 நாள் அமர்ந்தார். அவர் ஒரு முறை ஒரு ஹோட்டலுக்கு போறார். எங்கெல்லாம் ஒரு கொடை வச்சுக்கிட்டு இருப்பாரு எப்பவுமே. தன்னுடைய கொடையை ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ரவுண்டு போட்டு, இது முல்லாவினுடைய குடை, இதை யாரும் தொடக்கூடாது அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு போவார். போயிட்டு நிம்மதியா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பார்த்தா ஏதோ முல்லா பாவது கொடை வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரே மெதப்பு, பாத்தியா ஊர்ல 4 பேர் தெரிஞ்சவனா இருக்கேன், இவ்வளவு மரியாதை இருக்கு பாத்தியா அப்படின்ட்டு மெதப்பு. இன்னொரு நாள் அதே ஹோட்டலுக்கு போற, இதே மாதிரி எழுதிட்டு போறப்ப பார்த்தா வேற ஒரு கொடை இருக்குது, ஒரு கொடை கீழே விழுந்திருக்கு.
என் கூட யார் அடுத்தது புத்தி இல்லை, நான் எப்பேற்பட்ட அறிஞன், ராஜாவுக்கு எவ்வளவு க்ளோஸ், ஆறா என் கூட அல்லது அப்படின்னு பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு இப்படி பக்கத்துல பார்த்தா ஒரு பெரிய பைல்வான் ஆஜானு போகவா அப்படி நிக்கிற. என் கூட தான். இப்ப என்ன இருக்கு? ஓ, உங்க கூடயா? உங்க கூட எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நானே உங்க கூட நிறுத்தி இருப்பேனே அப்படிங்கிற. தோ inside the mind is turmoiling and turbulating, is unable to express. ஆக இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், இருபைன்னு இருக்கிற வரைக்கும், ஒரு சின்ன ஸ்பார்க் கேன் இம்பேலன்ஸ் யுவர் ஈகோ. அந்த ஈகோவை ஹேண்டில் பண்ற அந்த கரணங்கள் நான்கையும் காக்கலும் ஆகும் கரணங்கள் நான்கையும் அந்த அன்பின் வழியில போறச்ச என்னதுங்கிறது இருக்காது. நீங்க பாட்டு போயிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு வழி தானா கிடைக்கும். சார், இதெல்லாம் சும்மா பேசல, அனுபவத்தில் பேசு. நீங்க அன்பின் வழியில போக இருப்பீங்க, உங்க தேவைகள் தானா பூர்த்தியாறது. உங்களுக்கான அன்பு வாரி வழங்கப்படுகிறது, திக்குமுக்காயிடுவீங்க. அவ்வளவு அன்பு உங்க மேல கொட்டோ கொட்டோ. ஆஹா, இவ்வளவு இனிமையானதா வாழ்க்கைன்னு தெரியும். உங்க தேவைகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். காக்கலும் ஆகும் கரணங்கள் நான்கையும், அந்த கரணத்தோட சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. சித்தத்தில் இருக்கக்கூடியது அனைத்துமே சிவமயமாக. புத்தியானது நேரு வழியை காட்டும். மனமானது எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியே பராபரமே என்ற நிம்மதியில் ஆழ்ந்திருக்கும். அடுத்தது காக்கலும் ஆகும் கலை 16ஐயும். நம்முடைய உடத்துல 70% நீர் தத்துவம், வாட்டர் எலிமெண்ட் இஸ் predominant பிரகிருதி in our body. அதனால நீருக்கு நமக்கு ரொம்ப நெருங்கிய சம்பந்தம். அதனால்தான் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு சொல்லுவாங்க, அதான் லுனாட்டிக் அலைகள் ஆர்ப்பரித்திருக்கும். கடலுக்கும் நிலவுக்கும் ரொம்ப சம்பந்தம். அதனால நம்மளும் நீர் தத்துவமா இருக்கிறதுனால அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க மனசு அப்படியே பூரிச்சு விகசிச்சிருக்கும். அதனாலதான் எந்த மந்திரத்தையும் நீங்க ஸ்வாப் பண்ணிக்கணும்னு நீங்க அமாவாசை அன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ மனசானது ஒருமுகப்பட்டிருக்கும். அதெல்லாம் ப்ராக்டிகலா ட்ரை பண்ணி பாருங்க. 16 கலைகள் பௌர்ணமி தொடங்கி, பிரதமை தொடங்கி அடுத்த பௌர்ணமி அல்லது அமாவாசை வருவதற்கு 16 கலைகள். அதுலதான் சந்திரனுடைய கலைகள் 16. ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க காலையில விழிச்சு பாக்குறச்ச அதுக்கு முன்ன நாள் இருந்த மாதிரி உங்க மனநிலை இருக்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு நாள் நிம்மதியா படுத்து தூங்குறீங்க, அடுத்த நாள் நிம்மதியா எழுதணும்னு நினைக்கிறீங்க. எழுதச்சு ஏதோ ஒரு கனவு, பக்கத்து வீட்டுக்கார ஸ்கூட்டி இடிச்சிட்ட மாதிரி, உங்க ஸ்கூட்டி கீழே விழுந்துருக்கிற மாதிரி ஒரு கனவு. கபாரம் எந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க, பார்த்தா மணி 6 ஆயிடுச்சு. இந்த போனோம் இது வேலை. உங்க மனசு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அது நிம்மதியா இருக்கா டிஸ்டர்ப்டா இருக்கா? அதுக்கு நீ நம்ம மட்டும் காரணம் கிடையாது. அதனாலதான் குருஜி திக் வந்தனான்னு ஒண்ணு வச்சிருக்க. அதனால 16 கலைகள் ஒவ்வொரு நாளும் உங்க மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மனநிலை மாறாமல் ஒருமுகப்பட்டு இருக்குது. அன்பின் வழியில் போகும்போது தானாக இறைவன் கருணை. காக்கலும் ஆகும் கலந்த நல்வாயுவும். நம்முடைய உடலின் இயக்கமே பஞ்ச பிரதான வாயுக்கள் தான். பிராணா, அபானா, சமானா, உதானா, வியானா. இதுதான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. தொப்புளுக்கு கீழ் நோக்கி பண்றது அபானா. தொப்புல இருந்து உங்களுடைய தொண்டை விசுத்தா வரைக்கும் ஆக்டிவேட் பண்றது உங்களுடைய உள்ளுறுப்புகள்ல வேலை பண்றது பிராணா. உடைய தொப்புளுக்கும் அந்த ஜடராகினி உங்களோட உணவு நிலை, இவர் நேவல் பாயிண்ட் இஸ் அ பவர் ஹவுஸ். அதை மேனேஜ் பண்றதா சமானா. உங்க தொண்டையிலிருந்து உச்சி வரைக்கும் போறது உதானா. டோட்டல் மெட்டபாலிசம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை மெயின்டைன் பண்றது வியானா. இந்த 5 வாயுக்கள் தான் நம்மளை இயக்கிட்டு. பஞ்ச உபபிராணாஸ் அது வேற விஷயம். ஆக இதுக்கு நம்ம என்ன பண்றோம்? சுதர்ஷ்ட கிரியா பண்றோம், 3 ஸ்டேஜ் பிராணாயாமா பண்றோம், பாஸ்திரிகா பண்றோம், ஓம் சாண்டிங் பண்றோம், நாடி சோதனை பிராணாயாமா பண்றோம், பிரம்மரி பண்றோம். இதெல்லாம் எதுக்காக? நமக்குள் இருக்கக்கூடிய வாயுக்களை பேலன்ஸ் பண்றதுக்கு. வாதா பித்தா கஃபா, உங்களுடைய விசுத்த அனாகதா வாதா, உங்களுடைய தொப்புள் பித்தா, உங்களுடைய சுவாதிஷ்டான மூலாதார கஃபா. இது 3 தான் நாம. இந்த 3 நிலைகள் தான் நாம.
இந்த உடம்பு நாம கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு நம்ம சொன்ன மாதிரி கேட்காது, அது தன்னுடைய விருப்பம். ஆக நீங்கள் இறைவனின் கருணை வழியில் செல்லும் பொழுது கலந்த நல்வாயுவும் அந்த பஞ்ச பிராணாசம் அழகா இயன். இதுதான் திருமூலர் சொல்றாரு. அதனால மவனே, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு முதலில் ஏதோ ஒரு சக்தி அண்ட சராச்சரத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த சக்திக்கு தெரிந்ததெல்லாம் அன்பின் வழிதான். ஆக நீ அன்பின் வழியில போயிட்டேன்னு இறைவனோட கை கோத்துட்டு போயிட்டே இருக்க. எல்லாருக்கும் நீ நிம்மதியா இருக்க. உனக்காக தானே அவன் சேர்ந்து அலைப்பாய. அப்படி இருந்துட்டு என்ன தானே எல்லாமே நடக்கும். நீ நினைத்து நடக்குது ஒன்று திருமூலர் ரொம்ப அழகா சொல்ற. இது 3ஆம் தந்திரத்தில் 713வது பாடல். 7 தந்திரங்களை கொண்டது திருமூலர் திருமந்திரம். 3000 பாடல்கள் ஒவ்வொரு தந்திரத்திலும் சொல்லப்படுறது நிறைய இருக்கு. அது அப்புறம் பாருங்க. திருமூலர் திருமந்திரம் எளிமையா இருக்கும், ஆழ்ந்த உட்கருத்துக்களை பொருட்களை பொதிந்ததாக. மறுபடியும் பார்க்கலாம். காக்கலும் ஆகும் கரணங்கள் 4ஐயும், காக்கலும் ஆகும் கலை 16ஐயும், காக்கலும் ஆகும் கலந்த நல் வாயுவும், காக்கலும் ஆகும் கருத்துற நிற்றவை. ஆக இறைவனின் கருணை வழிகள், அன்பின் வழிகள் தான் நம் வாழ்க்கையை எடுத்து செல்ல செல்ல அறவழிகள் நின்று பொருளீட்டி அன்பு வழிகள் பகிர்ந்து திருக்குறள் அரண் வலியுறுத்தல். அந்த அறம் பொருள் இன்பம், அந்த அறத்துப்பால சொல்லக்கூடிய கருத்து உட்கருத்தை இதுதான். அறவழிகள் பொருளீட்டி அன்பின் வழிகள் பகிர்ந்து உண்டல் தான் மனித வாழ்க்கையின் லட்சியம். வேற ஒண்ணுமே கிடையாது. இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை மிக 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 இருக்கும். தயவு செஞ்சு நான் எடுத்திருக்கேன், இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன், யூடியூப்ல போய் பாருங்க. ஐ ஹவ் டேக்கன் பெயின்ஸ். இட்ஸ் குருஸ் கிரேஸ். அரண் வலியுறுத்தல், அந்த அறம் மட்டும் படிச்சுட்டீங்கன்னா வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சிடும். பகவத்கீதையில எப்படி சாங்கிய யோகம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே பகவத்கீதை படிச்ச மாதிரி. ஆக அன்பு வழியில் நான் நடந்து அன்பையின் வழியில் இறைந்து அன்பின் வழியில் பேச்சுக்கு வளர்த்து அன்பின் வாழ்க்கை வழியில் நாம் வாழ்ந்தோமையான நாம சந்தோஷமா இருக்கும். எல்லோருமே சந்தோஷம். அதுதானங்க வேணும். வேற என்னங்க வேணும்? ஒரு ஜான் வயிறு, அந்த ஒரு ஜான் வயிறு தான் நம்ம. ஆக நிம்மதியா இருக்கிறதுக்கு அன்பின் வழி தான் முக்கியம். நம்ம அன்பை புண்படுத்த யாரா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது. அவன் ஒரு மாடிக்கு போறதுக்கு 100 படிக்கட்டு இருந்தது, நீங்க 98வது படியில் இருக்கலாம். கடவுளுடைய கோபுரம் உங்க பக்கத்து தெரியலாம், கடவுளுடைய கர்ப்பகிரகம் தெரியலாம். ஆனா 1வது படியில் இருக்கிறவங்க எதுவுமே தெரியாது. அவன் அப்படித்தான் இருப்பான். கடவுளை பாரு, இங்க வந்துட்டு நம்ம மேல சீக்கிரமா போயா, கடவுளாவது மண்ணாவது கல்லு மேடுதான் தெரியுது. நிந்திக்காதீங்க. அவன் நிலையில் அவன் கூறுவது உண்மை. சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆக அறவழியில் நின்று அறவழியில் வாழ்க்கையை நடத்தி அன்பு வழிகள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புமையான கடவுள் எங்கேயுமே இல்லைங்க. நாம தாங்க கடவுள். மனித நிலையிலிருந்து இறை நிலையை அடைவதற்குத்தான் மனித உடல். மனித வாழ்க்கையின் ஒரே லட்சியம் நம் உனக்குள் இருக்கக்கூடிய ஜோதி ஸ்வரூபமாக அந்த இறைவனை அடைவது. ரொம்ப பக்கம், ரொம்ப பக்கம். இறைவன் தாத்தா பாட்டி எல்லாம் எப்படிலாம் வாழ்ந்தோம். சிம்பிளஸ்ட் லைஃப். எங்க தாத்தா ஒரு வேஷ்டி போட்டுவார், மேல ஒரு துண்டு போட்டு இருப்பார், ஸ்ரீரங்கத்தில் நடந்துட்டு இருப்பார். எங்க பாட்டி எப்ப பார்த்தாலும் ஏதோ ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், பாட்டி என்ன முணு சொல்லிட்டு இருக்கே, உனக்கு தெரியாது நம்பி, பெரியவனா நல்லா தெரியும், இப்ப தெரியுது எனக்கு. இதான ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா அப்படி. அதுதான் வாழ்க்கை. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. குருஜி சொன்ன மாதிரி, when a bacteria can infect others, when a virus can infect others, you go and infect everybody with the joy and love. That's what our mission is. So let us take it as a vow. We are going to infect all others with joy, love, and enthusiasm. Life is love, life is joy, life is enthusiasm. சந்தோஷமா இருங்க. ஜெய் குருதேவ். Thank you, Arun. Thank you for the opportunity. Thank you. Thank you, sir. Very good, sir. Jai Gurudev.